சரி, மருதாணில அப்படி என்னதாங்க ஸ்பெஷல்? மருதாணி நார்மலா எதுக்கு வைப்பாங்க? கல்யாண நேரத்துல, ஃபெஸ்டிவல் டைம்ல, ஃபங்ஷன் டைம்ல வீட்ல வந்து பெண்கள் வந்து மருதாணி அரைச்சு அப்படியே அழகா ஆரஞ்சு கலர்ல சிவப்பு சிவப்பா அப்போ வைப்பாங்க. ரவுண்டா வைப்பாங்க. அப்புறம் அந்த கப்பு மாதிரி வச்சு கையெல்லாம் அழகா அழகா இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு பெண்கள், ஒரு பெண், ஒரு குழந்தை, பெண்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்க கை சாதாரணமா பார்க்கும்போது நல்லா இருக்கும், அழகா இருக்கும். மருதாணி வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, அவங்க கையை பார்க்கும்போது ஒரு கை வந்து ஒரு தெய்வீக கலையோட இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? அந்த அந்த உணர்வுல நீங்களே பெண்களாக நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க கையை சாதாரணமா பார்க்கறதுக்கும், மருதாணி வச்ச பிறகு பார்க்கறதுக்கும் அதோட தன்மை வேற மாதிரி. உங்க பார்வை ஒரு செம்மையா இருக்குல்ல, அழகா இருக்கலாம்னு தோணும் பாருங்க. ஏன் தெரியுங்களா? அந்த மருதாணி செடியே தெய்வீக தன்மை கொண்டது. அதுவும் அந்த மருதாணி செடிக்கு பிறகு அந்த பெண் தன்மை, பெண் தெய்வத்தோட தன்மை, அந்த பெண் தெய்வத்தோட தன்மை உங்களுக்குள்ள வந்து சேரும்போது, உங்க கைகள்ல கால்கள்ல நீங்க வைக்கிறீங்க பாருங்க, வந்து சேரும்போது அந்த அழகான ஆரஞ்சு கலர் உங்களுக்கு அந்த தெய்வீக சக்தியை கொடுக்கக்கூடியது.